நாவார அல்லாவை நினைத்து ஓத வேண்டிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களுடைய சகோதரன் உங்களை நாடி வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை புகழ்வது, அவனுடைய பெயரை சொல்வது, இந்த வார்த்தையை பிரயோகிச்சு தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்துவது, இது ஒன்று போதாத அல்லாவுக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலகட்டத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை ஒரு மூமின் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறான். அதிலும் இந்த ரமலானுடைய நடுப்பத்து கிடைத்து விட்டால் தனக்கு இறைவனிடமிருந்து மன்னிப்பு கிட்டாதா, எப்படியாவது தன் பாவங்களை அவன் முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியாரில் ஒருவராக அவன் தன்னை ஆக்கிவிட மாட்டானா என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு ஆண்டவனை காதலிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அல்லாஹு தாலா பேருபகாரன், பெரும் கருணையாளர். உங்கள் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய தௌபாவின் வார்த்தைகளை மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். மனதார தான் செய்த பாவங்களை நினைத்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு கண்களில் கண்ணீரை உகுத்து, எல்லாம் வல்ல இறைவனே, நான் திரும்பவும் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்ற உறுதி பிரமாணம் எடுத்து திரும்பவும் அந்த பாவத்தை நினைத்து பார்க்காத ஒரு பக்குவமான உள்ளத்தோடு அவன் பயணம் செய்தானே ஆனால் நிச்சயமாக அவனுடைய பாவம் மலை போன்று இருந்தாலும் அல்லாவை பொறுத்தவரை அனைத்துமே பஞ்சை போல பறந்துவிடும், அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். சகோதரர்களே, இந்த பாவங்களை மன்னிப்பதோடு கூடி அல்லாவுடைய தனிப்பட்ட மேலதிகமான நியாமத்துக்கள் ஒரு மூமினுக்கு கிடைக்க வேண்டும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய கவலைகளிலிருந்து, அவன்கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமெனில் இந்த ரமலானுடைய காலத்தில், இந்த புனிதமான மக்ஃபிரத்துடைய பத்தில், குறிப்பாக அதனுடைய இரவான இன்றைய இரவில் மனதார நாவார அல்லாவை நினைத்து ஓத வேண்டிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களுடைய சகோதரன் உங்களை நாடி வந்திருக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை சகோதரர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். மகத்துவமிக்க அல்லாவை கொண்டே தவிர அறிவும் ஆற்றலும் இல்லை அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனம். பொதுவாக தன்னை சரணாகதி அடையக்கூடிய ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய பலகீனத்தை சொல்லும்போது அல்லாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். தன்னை மிகைப்படுத்தி பேசுறத அல்லாஹ் ரொம்ப விரும்புவான். இந்த உலகத்தில் மனிதனை மிகைப்படுத்தி பேசுவதை ஹராமாக்கிய இறைவன் தன் மீது மனிதன் சொல்வதை விரும்புகிறான். மனிதன் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் புகழக்கூடாது. வானம், பூமி, கடல், அப்படி இப்படி. ஒருத்தர் நல்லது செஞ்சிருக்கிறாருன்னா அந்த நல்லதை மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல, நேர் எதிர்மாறானவன். நீங்கள் அவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு அள்ளி தந்துக்கிட்டே இருப்பான். ரப்புல் ஆலமீன் ஹம்தை விரும்பக்கூடியவன். நீ எப்படியாவது அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு நேரம் சொன்னால் கூட அல்லாஹு தஆலா அதை 1000 பதிவு செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை புகழ்வது, அவனுடைய பெயரை சொல்வது, இந்த வார்த்தையை பிரயோகித்து தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்துவது, இது ஒன்று போதாத அல்லாவுக்கு? அவன் பிறந்ததிலிருந்து இப்போ ஓதுகின்ற வரைக்கும் எவ்வளவு பாவங்கள் நடந்தோ அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பிரயோகிக்கக்கூடியவன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பாவங்களும் அவன் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் உள்ள அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போகிறான். அதே போல அவனுக்குள்ள நோய்களில் 70 வகையான நோய்கள் அவனை விட்டு விலகுகின்றன. நீங்க நினைக்கலாம் இப்போ நான் நோய் இல்லாமல் தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ உள்ள காலகட்டம்லாம் 40 வயசுலேயே 40 நோய் இருக்குது. உங்களுக்கு புரியாத நோயெல்லாம் இருக்கும். சில நோய்கள் மட்டும்தான் நமக்கு புரியும், சில நோய்கள் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் புரியும். மருத்துவர்களுக்கே புரியாத நோய்கள்லாம் இருக்கின்றன. அதனால நோய்கள் எனக்கு வரல, நோய்கள் தான் இல்லையே அப்படின்ற மாதிரி இல்லாம அல்லாஹ்விடத்துல, ரப்புல் ஆலமீன் இடத்துல
முழுவதுமாக நோய் பாதுகாப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தஸ்பீகை இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் புனிதமான இந்த நடுப்பத்தில் புனிதமான பத்ருடைய இரவில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பத்ரு சஹாபாக்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் அல்ல. அவங்களுக்கு எவ்வளவு அதிசயத்தக்க உதவி அல்லாஹ் செய்தான். 1000க்கும் மேற்பட்ட தீய சக்திகளுக்கு முன்பு வெறும் என்ன 313 சஹாபாக்களை கொண்டு மலக்குகள் என்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த சக்தியை வச்சு உதவி பண்ணான். அந்த ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய உங்களுக்கும் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்த துஆவோடு ஓதுங்கள். ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் இந்த புனிதமான துஆவை ஓதக்கூடியவர்களாகவும் அந்த ஓதுதலை கபூல் செய்யப்பட்டவர்களாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவும் ஆக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.